Hi students, I am Didi Babu, Samachar Max class 10th, exercise 5.3, question number 12. Find the equation of a line whose intercept and the x and y axis are given below. x நோடைய intercept value கொடுத்துருக்கோம், y நோடைய intercept value கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 1 4, -6 கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, எக்ஸனுடைய இன்டர்செப்ட். அப்போது எக்ஸ் இன்டர்செப்ட் ஸ்மால் ஏ ஈக்குவல் டு 4. அதுக்கடுத்து ஒய்னுடைய இன்டர்செப்ட் வேல்யூ ஈக்குவல் டு -6. ஃபஸ்ட்டு நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்முலா தெரியணும். இன்டர்செப்ட் ஃபார்ம் x by a plus y by b equal to 1. ஸோ அப்போ நம்ம a இருக்கிற இடத்துல 4ம் b இருக்கிற இடத்துல -6 போடலாம். அப்போ x by 4 plus y by -6 equal to 1. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது -6x plus 4y whole divide by -24 equal to 1. ஏன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணுது. தென் ஆஃப்டர் இந்த -24 RHS சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது -6x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு -24. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா நம்பருமே நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போது நம்ம த்ரூஅவுட்டு -2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ டிவைட் பண்ணால் 3x - 2y ஈக்குவல் டு 12. இப்போ இது நம்மளுடைய ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ரைட். சப்டிவிஷன் நம்பர் 2. சப்டிவிஷன் நம்பர்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. -5, 3/4. ஃபஸ்ட்டு எக்ஸினுடைய இன்டர்செப்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் ஸ்மால் ஏ ஈக்குவல் டு -5, ஒய் இன்டர்செப்ட் பி ஈக்குவல் டு 3/4. இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட் ஃபார்மில் இருக்கிறோம். இன்டர்செப்ட் ஃபார்ம் x by a plus y by b equal to 1. xக்கு இடத்துல -5ம் தென் yயோட வேல்யூவில் 3/4ம் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ x by -5 plus y by 3/4 equal to 1. ஸோ அப்போ இது ஃப்ராக்ஷன்றதுனால ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ x by -5 plus 4y by 3 equal to 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x minus 20y divide by -15 equal to 1. இந்த -15 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3x minus 20y equal to -15. -15 converting into LHS side. அப்போது 3x minus 20y plus 15 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான required equation. Question number 13. Find the intercept made by the following lines coordinate axis. இங்கே நான் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இதிலிருந்து எக்ஸனுடைய கோஆர்டினேட் வேல்யூ என்ன, ஒய்னுடைய கோஆர்டினேட் வேல்யூ என்ன, அதுதான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 1 given 3x minus 2y minus 6 equal to 0. So, இப்போ the -6 converting into RHS side. So, இப்போ 3x minus 2y equal to 6. So, throughout இங்கே எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டாக த்ரூஅவுட்டாக டிவைட் பண்ணிவிடுங்க. 6. அப்போது 3x by 6 minus 2y by 6 equal to 6/6. இதை 3 டேபிளில் கட் பண்ணலாம். 2 டேபிளில் 6 டேபிள். அப்போது x by 2 minus y by 3 equal to 1. நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x by a plus y by b. அப்போ இந்த மைனஸ்ன்றதை டினாமினேட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். x by 2 plus y by -3 equal to 1. கம்பேரிங் இன்டர்செப்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதனோட y by b equal to 1. இப்போ எக்ஸனுடைய இன்டர்செப்ட் வேல்யூ கீழே என்ன இருக்குது பாருங்கள், ஏவோட வேல்யூ 2, பிக்கு -3. அப்போ நமக்கு x intercept small a equal to 2
அதுக்கு அடுத்தது y intercept small b equal to -3. ஸோ இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 4x plus 3y plus 12 இருக்குது. ப்ளஸ் 12 மட்டும் கன்வெர்ட்டிங் இன்டு RHS சைன். அப்போது 4x plus 3y equal to -12. இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டால் த்ரூஅவுட் டிவைட் பண்ணிடலாம். -12. அப்போது 4x by -12 plus 3y divide by -12 equal to -12 divide by -12. இங்கே என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் எந்த எலமெண்ட் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இதை 4 டேபிளில் கட் பண்ணால் x by -3 plus y by -4 equal to 1. ஸோ இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணலாம். இன்டர்செப்ட் ஃபார்முலாவோட x by a plus y by b equal to 1. இப்போ ஏக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்கள் -3, பிக்கிற இடத்துல -4. அப்போது x intercept of a equal to -3, yk of b is equal to -4. இதுதான் அந்த கொஷனில் நம்ம கேட்டது. Question number 14. Find the equation of the straight line. First subdivision passing through the ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சுன்னா அதனுடைய இன்டர்செப்ட் வேல்யூ 2:5. செகண்ட் சப்டிவிஷன் passing through the ஒரு பாயிண்ட்டு மேக் த ஈக்குவல் இன்டர்செப்ட். ஈக்குவல் இன்டர்செப்ட் அப்படின்னா இன்டர்செப்டினுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, x by a plus y by b equal to 1. ஏவுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் பிக்கு கொடுக்கணும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்டினுடைய வேல்யூ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரேஷியோ கொடுத்தனாலே ஃப்ராக்ஷன் ஆகிடுதலாம். a by b equal to 2/5. ரைட். அதுக்கு அடுத்தது இது இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5a equal to 2b. இப்போ b மட்டும் வேணும் அப்படின்னா b is equal to 5a/2 ஒரு ஃப்ராக்ஷனை போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம b இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். இன்டர்செப்ட் ஃபார்முலா, இன்டர்செப்ட் ஃபார்ம் x by a plus y by b equal to 1. b இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ. சரிங்களா? ஸோ b இருக்கிற இடத்துல வேல்யூ போட்டாச்சு. செகண்டு இது ஃப்ராக்ஷன்றதுனால இது மட்டும் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ x by a plus 2y by 5a equal to 1. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளைன்ற ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிடலாம். அட் 1, -4. ஸோ இப்போ இது எக்ஸு, இது ஒய். அப்போ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 1 by a plus 2 into -4 divided by 5a equal to 1. ஸோ இப்போ 1 by a minus 8 by 5a equal to 1. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை இப்போ பண்ணிடலாம். 5a minus 8a divided by 5a square equal to 1. ஸோ நியூமரேட்டரை சிம்ப்ளை பண்ணால் -3a by 1. ஸோ இப்போ ஏஏ கட்டு. அப்போது -3 by 5a equal to 1. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -3 equal to 5a. 5 மல்டிப்ளை இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போது a equal to -3 by 5. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ இந்த ஏவோட வேல்யூவை நமக்கு பியோட வேல்யூவில் அப்ளை பண்ணிடலாம். பியோட வேல்யூ தெரியும் இல்லையா, இதோ அந்த வேல்யூவில் அப்ளை பண்ணிடலாம். இப்போது நவ் b is equal to 5a/2. அப்போ a equal to -3 by 5. That implies b is equal to 5 into -3 by 5 whole divided by 2. 5 cancel. அப்போது -3 by 2. ஸோ இப்போ இது பியோட வேல்யூ. நமக்கு ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது the required equation x by a plus y by b equal to 1. Intercept formula x by a ஓட வேல்யூ -3 by 5 plus y by b ஓட வேல்யூ -3 by 2 equal to 1. ஸோ இது ஃப்ராக்ஷன்றதுனால ரெசிப்ரோக்கல். அப்போது 5x by -3 plus
2y divided by minus 3 equal to 1. ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகுனா ரெண்டுக்கு தான் டினாமேட்டர் காமன் டினாமேட்டர் வந்து அப்போது 5x plus 2y whole divided by minus 3 equal to 1. minus 3 cross multiply பண்ணால் 5x plus 2y equal to minus 3. இப்போ minus 3 LHS கொண்டு வரலாம் 5x plus 2y plus 3 equal to 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான required equation ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. சரிங்களா? அடுத்த செகண்டு சப்டிவிஷன் நம்பர் 2ல் பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு இன்டர்செப்டரோட வேல்யூ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ a ஈக்குவல் டு பி. சரிங்களா? ஸோ இப்போ இன்டர்செப்ட் ஃபார்முலா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு ஏக்கிற இடத்துல ஏவும் பிக்கிற இடத்துல ஏவும் மாற்றி போடலாம். ஸோ அப்போ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கு நமக்கு என்னாச்சு, ஒரே டினாமேட்டர் வந்திருக்கு. ஸோ அதை காமன் டினாமேட்டர் எடுத்துக்கலாம். பை ஏ ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். இப்போ இதில் நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க -8, 4. அப்போ இது எக்ஸு இது ஒய், இது ரெண்டு வேல்யூ இதில் அப்ளை பண்ணலாம். -8 + 4 ஈக்குவல் டு ஏ. இதை சிம்ப்ளை பண்ணால் ஏஸ் ஈக்குவல் டு -4 கிடைக்கும். ஏவுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் பிஎனுடைய வேல்யூ. அதுதான் நம்ம ஈக்குவல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் கொஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது the required equation a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூ ஒன்றுன்றதுனால காமனாக எடுத்துக்கலாம். இங்கே x பை a ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸு பை -4 ப்ளஸ் ஒய் பை -4 ஈக்குவல் டு 1. ரெண்டுத்துக்கு சேர்த்து காமன் டினாமேட்டர் எக்ஸு ப்ளஸ் ஒய் டிவைட் பை -4 ஈக்குவல் டு 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -4. RHS சைட்லேருந்து LHS கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இது இந்த கொஷனுடைய ஆன்சர்.